ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க இமேஜின் பண்ணுங்க, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல செட்டில் ஆக ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அந்த மக்கள் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க பழக்கங்கள் எல்லாம் அப்படியே டெவலப் பண்றாங்க. ஸோ அங்க கிடைக்கிற பழம், செடி, கொடி, மீன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க எடுத்து சாப்பிடுறாங்க. ஸோ அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்டும் ஆகுறாங்க. ஸோ இதனால வந்து சில ஹேபிட்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்றாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் அந்த மக்கள் வந்து ஜெனரேஷனா ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி வழி வழியா அவங்க ஃபாலோ பண்ற ஒரு விஷயத்த தான் நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்றோம். அப்ப இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கல்ச்சர்னா என்ன? கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னா என்ன? இந்த கல்ச்சர வந்து டிஸ்கிரைப் பண்ற சில குறியீடுகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு, ஃபோக் கல்ச்சருக்கும் பாப்புலர் கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு கலாச்சாரத்துக்கு வந்து நம்ம எப்படி சென்சிட்டிவிட்டியோட ஹேண்டில் பண்ணணும்? அதுக்கான சில விஷயங்கள் என்ன, அட்வைஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைன் தான் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கல்ச்சர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கலாச்சாரம் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படி வாழ்றாங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்றத டிஸ்கிரைப் பண்றதா நம்ம கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம குளிரான இடத்துல இருக்கும்போது லேண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். ஸோ அதனால வந்து நிறைய கஸ்டம்ஸ், நிறைய ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. இது எல்லாத்தையும் சேர்த்து சொல்ற ஒரு டேர்ம் தான் கல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு சாரின்னு இருக்கு, குர்தா அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்ட் ஆஃப் ஆர் கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி நம்ம ஊர்ல வந்து நம்ம தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம கல்ச்சரை டிஸ்கிரைப் பண்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இப்படி கல்ச்சர் வந்து வேற வேற ஊர்ல வந்து வேற வேற மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்க பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுக்குமே நெறைய கல்ச்சுரல் டிஃபரன்சஸ் இருக்கும். நீங்க எல்லாருமே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்திருக்கீங்க. ஆனாலுமே நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, உங்க வீட்ல இருக்கிற சாப்பாட்டுக்கும், உங்க ஃப்ரெண்டு வீட்ல செய்ற சாப்பாட்டுக்கும் அவ்ளோ வித்தியாசம் இருக்கும். ஏன்னா, அவங்க வந்து ஒரு கல்ச்சர் வந்து ஃபாலோ பண்றாங்க அவங்க வீட்ல. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க சில ஆல்டரேஷன்ஸ் பண்றாங்க. அதே மாதிரி உங்க கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி உங்க ஃபுட் வந்து நீங்க ஆல்டர் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு ஒரு ஏரியா, ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட், ஒரு ஒரு கண்ட்ரி, கான்டினென்ட்ன்னு இப்படி எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும்போது, கல்ச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அத நம்ம எப்படி ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத தான் இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ அப்போ கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப்ல வாழ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி அவங்களுக்கு வந்து சில ஷேர்டு பிலீஃப் இருக்கும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த சாப்பாடெல்லாம் மாத்திப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மவுண்டன் சைட்ல வாழ்றாங்கன்னா, அவங்களுக்கு நெறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அவங்க நல்லா வாழ்ந்து, அவங்க ஹெல்தியா வாழ்றாங்க. அதே மாதிரி நீங்க கோஸ்டல் ஏரியாக்கு வந்தீங்கன்னா, அங்க வந்து ஃபிஷஸ் நெறைய கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி சீ ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு அவங்க வாழ்றாங்க. அந்த ஏரியால வந்து என்ன கிடைக்குதோ, இல்ல அந்த மக்கள் வந்து என்ன நம்பிக்கைகள் வச்சிருக்காங்களோ, இல்ல வழி வழியா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்களோ, சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மள நாமே மாத்திக்கிறது தான் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம கல்ச்சர்னா என்ன? அந்த கல்ச்சர் வந்து லேண்ட்ஸ்கேப்க்கு ஏத்த மாதிரி எப்படி மாறுது? அதுக்கேத்த மாரி மக்கள் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு கலாச்சாரத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணணும்னா, அதுக்கு சில குறியீடுகள் இருக்கு. அது என்னது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ பேசிக்கா ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு டெண்டன்சி இருக்கு. நம்மள வந்து ஏதோ ஒரு குரூப் கூட அசோசியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எல்லாரும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளா இருக்கோம்னா, நம்மளுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும். அந்த அடையாளம் வந்து வேற வேற ஃபார்ம்ஸ்ல வந்து இருக்கலாம். இப்போ உங்கள எல்லாம் சொல்லணும்னா நம்ம ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அப்போ உங்க குரூப் வந்து ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியோட இருக்கு. அதே மாதிரி நம்ம வேற என்ன ஐடென்டிட்டி சொல்லலாம்? நீங்க எல்லாரும் தமிழ் பேசும் மக்கள் இல்லையா? அப்போ தமிழியன்ஸ்ன்னு சொன்னா உங்க எல்லாருக்குமே ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கல்ச்சர்ன்னு வரும்போது நெறைய ஐடென்டிட்டீஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. அந்த ஐடென்டிட்டீஸ்னா என்னன்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா எத்னிசிட்டி அப்படின்றது. எத்னிசிட்டி அப்படின்னா ஒரு கலாச்சாரத்த வந்து பகிர்ந்து வாழக்கூடிய மக்கள் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல வாழ்ற தமிழ் மக்கள் எல்லாருமே பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம். தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரே கலாச்சாரத்த ஷேர் பண்ணி, ஒரே ட்ரெடிஷன்ஸ வந்து ஷேர் பண்ணி தான் நம்ம வாழ்றோம். இதே மாதிரி பயாலஜிக்கல் ஆன்செஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு. அதாவது வம்சம் வம்சமா வந்து ஒரே குடும்பத்துல இருந்து வராங்க இல்லையா? ஸோ ஒரு இடத்துல வாழ்ற மக்கள், ஒரு வம்சத்துல இருந்து வரக்கூடிய ஒரே மக்கள், இல்லன்னா கல்ச்சர ஷேர் பண்ணிக்கிற ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள தான் நம்ம எத்னிசிட்டி வச்சு டிஸ்கிரைப் பண்றோம். ஓகேவா?
அடுத்த கலாச்சார குறியீடு பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜ். இப்போ நீங்க லாங்குவேஜ் வச்சு நீங்க டிஸ்கிரைப் பண்ணணும்னா, தமிழ்நாட்டுல வந்து தமிழ் பேசுறாங்க. அதே மாரி கேரளால போனா மலையாளம் பேசுறாங்க. ஆந்திர பிரதேஷ்ல போனா தெலுங்கு பேசுறாங்க. ஸோ, இப்போ நம்ம ஸ்டேட்ஸ் எல்லாமே வந்து லாங்குவேஜஸ் வச்சு பிரிச்சிருக்காங்க இல்லையா? ஸோ, இந்த மாதிரி லாங்குவேஜ் வச்சு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்களே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்கன்னா, அத தான் நம்ம லாங்குவேஜ் வச்சு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றது அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு ரிலீஜன் வச்சு ஐடென்டிட்டி ஃபார்ம் பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஒரு ஐடியாலஜி வச்சு, ஒரு நம்பிக்கைய வச்சு அவங்க ஒண்ணு சேர்றாங்கன்னா, அத தான் வந்து நம்ம ரிலீஜியஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்படி எல்லாம் தான் வந்து ஒரு கல்ச்சர வந்து பிரிச்சு, பிரிச்சு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நெறைய கல்ச்சர்ஸ் வந்து நம்மள சுத்தி இருக்கும்போது, நம்ம அந்த கல்ச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி வாழணும் இல்லையா? யாரையுமே ஹர்ட் பண்ணாம, மத்தவங்க கல்ச்சருக்கு வந்து மரியாதை குடுத்து தான் நம்ம வாழணும் இல்லையா? ஸோ இப்படி நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள வந்து பேச ட்ரை பண்ணாலோ, இல்ல நல்ல விதமா பழக ட்ரை பண்ணாலோ, நம்மள அறியாமலே வந்து சில டைம் நம்ம தப்பா பேசிருவோம். இல்லன்னா சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து நம்மளுக்குள்ள நடக்கும். ஸோ இப்படி வந்து ஒரு கல்ச்சருக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும்னா, அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. அந்த வழிமுறைகள்லாம் பார்க்கிறது தான் நம்ம கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு கல்ச்சர் பத்தி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, அத வந்துட்டு ஒரு தப்பான கண்ணோட்டத்துல பார்க்காம, ஏன் அவங்க அப்படி பண்றாங்க? இது ஏதோ ஒரு காரணத்தினால தானே அவங்க பண்றாங்க. அப்ப அந்த காரணம் என்னவா இருக்கும்? அப்படின்னு நம்மளே படிச்சோ, இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் வந்து கல்ச்சுரலி சென்சிட்டிவா இருக்கிறது அப்படின்றது அர்த்தம். ஸோ, அப்போ இந்த கல்ச்சுரல் சென்சிட்டிவிட்டிய வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம சில பேசிக் விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ, ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, எம்பதி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. எம்பதி அப்படின்னா, அவங்க இடத்துல இருந்து ஒரு விஷயத்த யோசிக்கிறது. ஸோ, அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க. அது நம்மளுக்கு வந்து தப்பா தெரியுது, இல்ல நம்மளுக்கு புரியல அப்படின்னா, அவங்க ஏன் அத பண்றாங்க? அது ஏதாவது அவங்களுக்கு கல்ச்சுரலி சிக்னிஃபிகன்ட்டா இருக்குமா? ஸோ, அத வந்து நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது. நம்ம எதுவுமே தப்பா சொல்லிறக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு நம்ம பேசுறது தான் எம்பதி அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ஸ்டெரியோடைப்ஸ் அண்ட் பிரெஜுடைஸ் அப்படின்னு 2 முக்கியமான விஷயம் இருக்கு. இத வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டெரியோடைப்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்ப நீங்க ஒரு ஊர பத்தி யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்க. இந்த ஊர்ல இருந்து வர ஆட்கள் எல்லாருமே இப்படிதான் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து பார்க்கறதுக்கு இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள பத்தி ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அது மட்டும் தான் உண்மை அப்படின்ற மாதிரி ஓவர் சிம்ப்ளிஃபை பண்ணி பேசுறது. அந்த மக்கள பத்தி நம்ம எதுவுமே ஒரு புரிதல் இல்லாமயோ, அந்த ஒரு விஷயத்த மட்டுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, அதுதான் உண்மை அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து ஸ்டெரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த கண்ணோட்டத்திலேயே பார்க்கும்போது, நம்மளுக்கு வந்து அந்த கலாச்சாரத்துல இருக்கிற வேற எவ்வளவோ நல்ல விஷயங்கள வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்படியெல்லாம் மிஸ் பண்ணாம இருக்கணும்னா, அந்த கல்ச்சர பத்தி முழுமையா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு மேத்ஸ் டெஸ்ட் தராங்கன்னு வச்சுப்போம். உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு நெறைய மார்க் எடுத்திருக்கலாம். நீங்க வந்து மார்க் வந்து கம்மியா எடுத்திருக்கலாம். பட் அதே மாதிரி உங்களுக்கு வந்து வேற டிராயிங் கிளாஸஸ் வந்து போம்போது, நீங்க வந்து நல்ல டிராயிங் வரைஞ்சிருக்கலாம். ஆனா உங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு டிராயிங் வந்து கொஞ்சம் சுமாரா வரைஞ்சிருக்கலாம். ஸோ இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேருமே ஒரே கிளாஸ்ல தான் இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு வந்து திறமைகள் வேற வேற மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது, ஒரு ஸ்டூடண்ட் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து இந்த இனத்தை சார்ந்தவங்க அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. அது போக நீங்க வந்து நல்லா படிப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்லா டிராயிங் ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் உங்கள ஒரு பெர்சனா டிஃபைன் பண்ணுது. ஸோ இப்படி வந்து பார்க்கும்போது, உங்களுக்கும் உங்க ஃப்ரெண்டுக்கும் வந்து வேற வேற திறமைகள், வேற வேற ஐடென்டிட்டீஸ் இருக்கு. 2 பேருமே ஒரு சொசைட்டிக்குள்ள போகும்போது, உங்களுக்கு வந்து பாதிக்கிற ஒரு விஷயம், உங்க ஃப்ரெண்ட வந்து வேற மாதிரி பாதிக்கும். அந்த புரிதல வந்து நம்ம ஏத்துக்கிட்டு, அதுக்கு ஏத்தா மாதிரி நம்ம மரியாதை குடுத்து, ரெஸ்பெக்ட்டோட எல்லாரையும் பார்க்கிறது தான் நம்ம இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும்போது, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? எனக்கு அப்படிலாம் நடக்கவே இல்லையே! அப்படின்ற மாதிரி நீங்க தட்டி கழிக்காம, அது எதனால நடக்குது? அப்போ அவங்களுக்கு வந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு? எதனால அவங்களுக்கு அது பாதிச்சிருக்கும்? அப்படின்ற ஒரு புரிதலோடையும், ஒரு எம்பதியோடையும் நீங்க வந்துட்டு அவங்கள ட்ரீட் பண்ணணும். இத தான் வந்து நம்ம இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, ரெஸ்பெக்ட் அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ட பார்க்குறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொல்றாங்கன்னா, அத வந்து நம்ம மரியாதை குடுத்து கேட்கணும். அது யாரா இருந்தாலும் சரி.
அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறாங்கன்னா, அவங்க கலாச்சாரத்த வந்து நீங்க மதிச்சு, அத வந்து நீங்க ஏத்துக்கிற மாதிரி தான் நீங்க பேசணும். மத்தவங்கள வந்து வெறுக்கிற மாதிரி எந்த வார்த்தையும் நீங்க பேசக்கூடாது. இத தான் வந்து நம்ம ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓப்பன் மைண்டட்னஸ்னா, உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள வச்சே நீங்க வந்து மத்தவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது. வேற விஷயங்களும் வந்து நம்மள சுத்தி இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம புதுசா கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட நீங்க எல்லார்கிட்டயும் பேசி பழக ஸ்டார்ட் பண்ணணும். இத தான் வந்து நம்ம ஓப்பன் மைண்டட்னஸ் அப்படின்னு சொல்றோம். இப்ப நீங்க கிளாஸ்ல வந்து உங்க கிளாஸ் சார்ட்டர வந்து பிரிப்பேர் பண்ண போறீங்க. இந்த கிளாஸ் சார்ட்டர்ல நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா, எங்க கிளாஸ்ல வந்து ஸ்டீரியோடைப் நாங்க பிராக்டிஸ் பண்ண மாட்டோம். நாங்க என்னெல்லாம் வந்து இதுவரைக்கும் ஸ்டீரியோடைப் பண்ணியிருக்கோம். ஸோ ஒருத்தவங்க வந்து குள்ளமா இருக்காங்க அப்படின்னு அவங்கள வந்து கேலி செய்றது. ஒருத்தவங்க வந்து கண்ணாடி போட்டிருக்காங்கன்னா அவங்கள கேலி செய்றது. இதெல்லாம் நாங்க இனிமே பண்ண மாட்டோம். நாங்க எல்லாருடைய தனித்துவத்தையும் மதிச்சு வாழ்வோம். எல்லாரையுமே நம்ம ஓப்பன் மைண்டடா அக்செப்ட் பண்ணிப்போம். என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே என்னோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சார்ட்டர் உங்க கிளாஸ்க்கு எழுத போறீங்க. அது எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணி எது பெஸ்ட்டா இருக்கோ அத வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கிளாஸ்ல ஹைலைட் பண்ண போறோம். ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பெஸ்ட் சார்ட்டர் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.